புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026. நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நீங்க 8 மணி நேரம் நல்லா தூங்குறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஆனாலும் காலையில் எழுந்திருக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சோம்பேறி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. உங்கள் உடம்புக்குள்ள சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டயர்ட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்த பிறகும் இருக்குது அப்படின்னா இந்த 3 விதமான காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல் விஷயம் ஃபிசிக்கல் டயர்ட்னஸ். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைட்டமின் டியோ இல்லை வைட்டமின் B12 சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் தண்ணீர் கம்மியாக குடிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு டயர்ட்னஸ் வரலாம். ரெண்டாவது மென்டல் டயர்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து வேலைகளை பற்றி யோசிக்கிறதோ இல்லை இன்றைக்கி என்ன பண்ணணும் இல்லை தொடர்ந்து எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மென்டல் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா உங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. எப்பவுமே குழப்பமான ஒரு மனநிலையிலே இருப்பீங்க, பதட்டமாகவும் இருப்பீங்க. இது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பிளட் சுகர் அதிகமாகி குறைஞ்சு அந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கும் உடம்புல இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த மென்டல் டயர்ட்னஸ் இருக்கும். மூணாவது செல்லுலார் எனர்ஜி கம்மியாகிறதுனால வரக்கூடிய டயர்ட்னஸ். ஸோ நீங்கள் நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாலும் கூட உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் செல்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்திறன் கம்மியாகிறது தான் காரணம். ஸோ தொடர்ந்து மன அழுத்தம் இருக்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், இதெல்லாம் தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியா செயல்திறன் கம்மியாகிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த 2வது காரணமும் 3வது காரணம் தான் அதிகமான மக்களை பாதிக்குது. ஸோ இப்படி ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ முதல்ல முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் வைட்டமின் C சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்கு தேவையான 8 விதமான அமினோ ஆசிட்ஸுமே இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது கேழ்வரகு. கேழ்வரகு ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து நிறையா இருக்குது, கால்சியம் சத்து நிறையா இருக்குது. ஸோ 100 கிராம் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திங்கன்னா கூட 55 கலோரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ப்ளட் சுகர் லெவலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். காலையில் புளிக்க வச்ச ராகிக்குள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மூணாவதாக கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளு இல்லைன்னா கருப்பு உளுந்து, இதை அடிக்கடி நீங்கள் சேர்க்கும் போது புரோட்டீன் சத்து நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ இது உங்கள் எனர்ஜி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். நாலாவதாக வாரத்தில் 3 நாளாவது மீன் உணவுகள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், சுகர் லெவல்ஸையும் குறைக்கும். உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தேவையான DHA EPAலாம் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அஞ்சாவதாக நெல்லிக்காய், எலுமிச்சை. ஸோ காலை வேளைகளில் நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரியோ இல்லை நெல்லிக்காய் டீ மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை எலுமிச்சை சாரோட வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்து எடுத்துக்கிறது, இது மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணும், மைட்டோகாண்ட்ரியாவும் ஆக்டிவேட் பண்ணும். இது உங்கள் பாடியில் ஒரு அல்கலைனிட்டியை கிரியேட் பண்ணுறதுனால பாடி ரொம்ப சுறுசுறுப்பாக மாற ஆரம்பிக்கும். ஸோ மார்னிங்கில் நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை வெதுவெதுப்பான வெந்நீரோட எலுமிச்சை ஜூஸோ நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கடைசியாக முட்டை. வேக வச்ச முட்டை எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கோலின் சத்து, வைட்டமின் B12 இது எல்லாமே உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய கோஎன்சைம் Q10ங்கிறது உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவையான ஒரு கோஃபேக்டராக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. காலையில் 2 இட்லி சாப்பிட்றத விட 2 நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சது எடுத்துக்கோங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த உணவுகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு உடல் சோர்வு இருக்குது அப்படின்னா ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். டீடாக்சிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் அமிர்தூல்ஸ் கேப்சூல்ஸ்
உணவுக்கு அப்புறமா மானசா கேப்சூல்ஸ் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. 40 வயசுக்கு மேலே உடல் சோர்வு அப்படிங்கிறது சோம்பேறித்தனத்தோட ஒரு அறிகுறி இல்லைங்க. சத்து குறைபாடோ இல்லை ஒரு ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்களோ உங்களுடைய குடல் சம்பந்தமான பிரச்சனைகளோட ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இருக்கும். அதற்கு முறையான சிகிச்சை முறையும் உணவு முறை மாற்றங்களும் ரொம்பவே அவசியம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதீதமான உடல் சோர்வுலேருந்து முழுமையாக உங்களால் விடுபட முடியும். ஸோ இன்றைக்கி இந்த உடல் சோர்வு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கு விதை சொல்லுங்கள். இதே போன்ற இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.